எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம இயக்குனர் ராஜேஷ் அவர்கள் இயக்கி உதயநிதி ஸ்டாலின், ஹன்சிகா மோத்வானி, சந்தானம் மற்றும் முன்னணி நடிகர்கள் நடித்த ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தோட திரைவிமர்சனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். நேரமோ சந்தோஷமாக சிரிக்கணுமா? உங்கள் கவலை எல்லாத்தையுமே மறந்துட்டு சிரிப்பொலிக்கு நடுவில் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா? அப்போ கண்டிப்பாக இயக்குனர் ராஜேஷ் இயக்கி தமிழ் புத்தாண்டன்னைக்கு வெளிவந்த ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தை பார்த்தே ஆகணும். சிவா மனசில் சக்தி, பாஸ் என்கிற பாஸ்கரன் போன்ற நகைச்சுவையான படங்களை இயக்கிய இயக்குனர் ராஜேஷ் இப்போது ஒரு கல் ஒரு கண்ணாடி மூலமாக ரொம்பவே ஆடியன்ஸை சிரிக்க வச்சிருக்காரு. நடிகர் சந்தானம் இந்த படத்தையே தன் தோள்களில் மீது போட்டுக்கொண்டு 3 மணி நேரம் உங்களை அவரோட காமெடியால சிரிக்க வச்சிருக்காருன்னே சொல்லலாம். நீ நினைக்கிற மாதிரி நான் உன்கிட்ட உண்மையா இல்ல மச்சான். சபாக்கு போறேன்னு எத்தனையோ தடவை போய் சொல்லி உன்னை கழட்டி விட்டுட்டு சகிலா படம் பார்க்க போயிருக்கேன். ஆனா எதையுமே மறைக்காம நீ ஒரிஜினலா இருக்க பத்தியா? சுத்த தங்கண்டா நீ. நிமிஷத்துக்கு நிமிஷம் உதயநிதியும் சந்தானமும் செய்யற காமெடி உங்களை ரொம்பவே என்டர்டெயின் பண்ணும் என்பதுல சந்தேகமே இருக்காது. What the hell of the stupid of the nonsense of the idiot of the country fruit of the deputy commissioner of the daughter? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. எப்பவும் போல இயக்குனர் ராஜேஷ் அவரோட முந்தைய படங்களான சிவா மனசுல சக்தி, பாஸ் என்கிற பாஸ்கரன் படங்கள்ல வர மாதிரியான சிம்பிள் ஸ்டோரி, அதுல லவ், ஈகோ, பொண்ணுக்கு பையனுக்கும் சண்டை, இயல்பான காதல் படங்கள்னு இந்த படத்துலையும் கொடுத்துருக்காரு. எப்பவும் போல எல்லாத்துக்கும் மேலே ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த படத்தையும் இயக்கியிருக்காரு இயக்குனர் ராஜேஷ். சரவணன் கதாபாத்திரத்தில் நடிக்கும் உதயநிதிக்கு ஒரு ரெஜிஸ்டர் போஸ்டர் தேடி வர, அந்த ரெஜிஸ்டர் போஸ்டரில் தான் அவருக்கு ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குன்னு அவர் நம்பி திறந்து பார்க்க, அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பாண்டிச்சேரியிலேருந்து மீரா கேரக்டரில் நடிக்கும் ஹன்சிகா மோத்வானி அவருடைய திருமண அழைப்புதலை அனுப்பிச்சிருப்பாரு. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி ஆகணும்னு தன்னுடைய நெருங்கிய நண்பரான பார்த்தா கேரக்டரில் நடிக்கும் சந்தானத்தை உதவிக்கு அணுகிறாரு. இது நானு, இது உன் மீரா, இது நீ. இப்போ 2 பேரும் ஒன்னாயிட்டீங்களா? இப்ப பார், இப்போ ஒன்னான நீங்க 2 பேரும் ஏன் மனசுல இருக்கீங்க? ஆனா உங்களை சேர்த்து வச்ச நான் எங்க இருக்கேன்? குப்பை தொட்டில மச்சான். That is the life. படம் பிளாஷ்பேக்ல போக இயக்குனர் ராஜேஷ் அவரின் வாய்ஸ் 3 பேருடைய இன்ட்ரடக்ஷனையும் நரேட் பண்ணுது. உதயநிதி அவருடைய கதாபாத்திரத்தை நல்லாவே பண்ணியிருக்காரு. அவரோட பாடி லாங்குவேஜ், ஆக்டிங், காமெடின்னு எல்லாத்துலேயும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் டான்ஸில் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஹன்சிகா மோத்வானி கண்டிப்பாக உங்கள் எல்லார் இதயத்துலையும் இடப்பிடிப்பாங்க. ரொம்ப அழகாகவே இருக்காங்க. படம் முழுக்க ரொம்ப நடிப்பு இல்லைனாலும் அவங்க பார்க்க போர் அடிக்காது. அவங்களுடைய பகுதியை நல்லாவே பண்ணியிருக்காங்க. கிராமர் மிஸ்டேக் இல்லாம இங்கிலீஷ்ல பேசணும். எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது. எந்த பொண்ணுகிட்டயும் வழியக்கூடாது. போய் சொல்லவே கூடாது. இந்த கண்டிஷனுக்கெல்லாம் ஓகேனா? சந்தானம் ஒரு உண்மையான என்டர்டைனர். ஸ்டார்டிங்லேருந்து படம் எண்டிங் வரைக்கும் உங்களை சிரிக்க வச்சுட்டே இருக்கும் ஒரு கேரக்டர். டைமிங் காமெடி, அவரோட பாடி லாங்குவேஜ், முக்கியமாக சொல்லணும்னா வே ஆஃப் ஸ்பீக்கிங் ரொம்பவே படம் ஃபுல்லாக என்டர்டெய்னிங்காக சந்தோஷமாக போயிட்டுருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கிளைமேக்ஸ் சீனில் உதயநிதியுடன் சந்தானம் ஒரு விஷயத்த கிறிஸ்டியன் ப்ரேயரில் வர மாதிரி சொல்கிற விஷயம் ரொம்பவே எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். கிங்ஃபிஷர் பெவரேஜ் பற்றி சந்தானம் ஒரு ஹேரிஸ்டர் கிட்ட கேட்கும்போது திரையரங்கமே சிரிப்பு சத்தத்தில் வெடிக்கும். காதலியால் கலட்டி விடப்பட்ட காளைய சங்கம்னு ஆரம்பிக்கிறோம். நீ தலைவர், நான் பொது செயலாளர். மெரினா பீச்சில் மீட்டிங் போட்டோன்னு வச்சுக்க, சும்மா மாநாடு மாதிரி கூட்டம் பிச்சுக்கும். இயக்குனர் ராஜேஷ் மறுபடியும் திரையரங்கில் வந்து பார்க்குற மாதிரியான ஒரு என்டர்டைனிங் படத்தை கொடுத்துருக்காரு. இசை பெருசாக இல்லைனாலும் ஹரி ஜெயராஜின் வேணா மச்சான் வேணா சாங் திரையரங்கி எழுந்து ஆட வச்சிருக்குன்னு சொல்லலாம். வேணா மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதலு, அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு. வேணா மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதலு, அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு. கடலை போல காதல் ஒரு
ஒளிப்பதிவாளர் பாலசுப்ரமணியம் காட்சிகளை நன்றாகவே கொடுத்திருக்காரு. முக்கியமா சரண்யா பொன்வண்ணன் நல்ல கைத்தட்டல்களை பெற்றிருக்காங்க. ஏன்டா இப்படி வரப்போற மருமக முன்னாடி ஷோ சாரிமா இந்த பொண்ணு முன்னாடி என் மானத்தை வாங்குற? நீ வந்துட்டேனவா நான் கட்டிக்க போற பொண்ணு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துற? டேய் அது உங்க லவர்ஸ்குள்ள 1000 இருக்கும். ஐயோ சாரிமா டக்குன்னு உளறிக்கிட்டே நீ இருக்கேன். இப்படியே லூசு மாதிரி வளரிட்டே இரு. நாளைக்கு பிறக்க போற பேர குழந்தை கூட உன்னை மதிக்காது. ஹலோ 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 திஸ் இஸ் டூ மச். இந்த படம் 3 மணி நேரம் லென்த்தியா இருக்கிறத தவிர ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு படம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி எல்லாருக்கூடையும் நீங்க திரும்ப திரும்ப பார்க்குற ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். இந்த சம்மருக்கு உருக்கல் ஒரு கண்ணாடி படத்தோட உங்களோட சந்தோஷம் ஆரம்பிக்கட்டும். காதலியால் கைவிடப்பட்டவர்கள், நண்பர்கள் மீது நம்பிக்கை இழந்தவர்கள், இது போன்ற லௌகிக விஷயங்களால் பாதிக்கப்பட்டு சன்னியாசியாகி ஆன்மீகத்தின் ஆழத்தை அறிய என்னை நாடி வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் இந்த உளுந்தூர்பேட்டை உலகானந்தாவின் உளமார்ந்த ஆசீர்வாதங்கள். காதல் ஒரு பட்டர்ஃப்ளையாய் போல வரும். இந்த லௌகிக வாழ்க்கையில் இருந்து நட்பு. உங்களுக்கு எல்லாம் நட்பு நன்னன் தெரியுமாடா? பேச்சு வரதுக்கு முன்னாடில இருந்து ஃப்ரெண்ட்ஸ்ரா. சரவண அண்ணன் தெரியுமாடா? யாரா நீ? யாரு? மச்சான் ஐயமே ஒரு பாட்டா போடா. காதல் உயிரே உயிரே எங்கோ பறக்க வச்சே, அடி சொந்தா வந்தோ பொறவா பறக்க வச்சே. உயிரே உயிரே புதுசா பறக்க வச்சே, அடி எனக்குள் நானே பேசி சிரிக்க வச்சே. குடும்பம். அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன? சுறாவோ எறாவோ? மா, மீராமா. ஐயோ மீரா இந்த மாதிரி பொண்ணை தாண்டா உனக்கு கட்டி வைக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கடா. குட் மதர் குட் சன். சமுதாயம். இப்படியே இந்தியால இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் குமார் ராஜேஷ் பாபு டேவிட்னு ஒவ்வொருத்தனா கழட்டி விட்டா லட்சக்கணக்கான வாலிபர்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்புறம் இப்படி இந்தியா வல்லரசு ஆகும், டல்லரசா தான் ஆகும். இந்த நான்கையும் ஒரு மனிதன் துறக்கும் போதுதான் அவனுக்கு ஆன்மீகம் என்னும் இந்த பழம் கிடைக்கும். கிடைக்கும். காதல் ஒரு பட்டர்ஃப்ளையை போல வரும். What the hell of the stupid of the nonsense of the idiot of the country fruit of the deputy commissioner of the daughter? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. லவ் விட ஃப்ரெண்ட்ஷிப் தான்டா முக்கியம். லவ் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும். ஆனா நம்ம நட்பு. கேக்குறவன் கேனா கேரம் போர்ட கண்டுபிடிச்சது கே ரவிக்குமார் நீ. ஆமா நீ நிமிக்கிரி ரொம்ப நல்ல பண்ணியாம அத கொஞ்சம் பண்ண. அம்மா இவன் கோர்ட்ல கோட்டா சீனிவாசராவ் மாதிரி சிரிக்கிறாமா. பாக்குறதுக்கு செம்ம காமெடி ஸ்பேஸா இருக்கு. உன் ஆள் நடான்னா என்ன பார்த்தாலே காமெடியா இருக்குன்றா. நானா மிக்கி மோசா டொனால்ட் டக்கா? நீ எக்கேடும் கெட்டு நாசமா அழிஞ்சு போ. நீ எல்லாம் நல்லா வருவடா, நல்லா வருவ. காதலியால் கலட்டி விடப்பட்ட காளையர் சங்கம்னு ஆரம்பிக்கிறோம். நீ தலைவர், நான் பொது செயலாளர். மெரினா பீச்ல மீட்டிங் போட்டோன்னு வச்சுக்க, சும்மா மாநாடு மாதிரி கூட்டம் பிச்சுக்கும். கண்ணனை கலங்க வச்சு விதறு வேணாண்டா, நமக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டும் நண்பன் போதுண்டா. ஃபேக்ட் 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 வேணாம் மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதலு, அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு.